ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து டெய்லரிங் தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறேன்க்கா. மேக்ஸிமம் வந்து வெளியில் போய் நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன். ஆனால் என்னால் வந்து அதை சேவ் பண்ண முடியல, எப்படி எனக்கு வந்து செலவாகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து நல்லா சேமிக்க முடியும். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் வந்து என்னோட டெய்லர் தொழிலை வச்சு நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சேன், எப்படி வந்து நான் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு வருஷம் வந்து நான் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லர் தொழிலில் வந்து எனக்கு ஒரு 3000 ரூபாய் இல்லை 4000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து எனக்கு பெருசாக வந்து என்னோட வீட்டு செலவுக்கே கரெக்டாக இருக்கும். என்னால் சேவிங்ஸ்லாம் எடுத்து வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கி என்னோட வருமானம் வந்து ஜாஸ்தி ஆகும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், நம்ம அமௌண்ட்டை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் தோணி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நகைச்சீட்டு தான் போட்டேன். எவ்வளோ போட்டேன் அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக அந்த அமௌண்ட் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால சின்னதாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் வந்து நகைச்சீட்டு போட்டேன். அந்த 1000 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் போட்டது ஒரு 11 மாசம் கட்டுவேன், 11,000 வரும். அதுக்கு நான் என்ன பொருள் எடுக்க முடியுமோ அதை வந்து எடுப்பேன். ஒரு கம்மலோ இல்லை ஒரு ரிங்கோ அந்த மாதிரி எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். 1000 ரூபாய் போட்ட இடத்துல ஒரு 2000 ரூபாய் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 3000 ரூபாய் போட ஆரம்பிச்சேன். இப்படி போட்டு இப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பார்த்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து மாசம் மாசம் அந்த சீட்டு கட்டி தான் ஆகணும். அப்படிங்கும்போது நம்மளால ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஃபாஸ்டா தைக்க ஆரம்பிப்போம். இந்த மாசம் வந்து நம்ம இவ்வளோ ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு, இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் தாட்ல தோணுச்சு. இதுதான் வந்து என்னை நிறைய பிளவுஸ் தைக்க வச்சது. நிறைய ஆர்வம் வந்துச்சு. ரொம்ப நேரம் மிஷின்ல உட்கார்றது, எத்தனை பிளவுஸ் கொடுத்தாலும் தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா அந்த வேலையை வந்து நம்ம சுறுசுறுப்பா செய்வோம். இது நமக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை, நம்ம ஹஸ்பண்டுமே நம்மகிட்ட வந்து ரூபா கேட்க மாட்டாங்க, நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து இந்த தொழிலை வந்து டெய்லி வந்து பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, என் பொண்ணோட ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்கோ ஒன்று வந்து அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட்டுவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த டைமில் வந்து மொத்தமாக அமௌண்ட் கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, அக்கா என் பொண்ணோட ஃபீஸ்லாம் ஜாஸ்தி, அதெல்லாம் கட்டுற அளவுக்கு எனக்கு வந்து வருமானம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 1/4% நம்ம அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து ஹஸ்பண்டை கொடுத்து இதையும் சேர்த்து கட்டிக்கோங்க, இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம மேல மரியாதை வரும். நம்ம ஒய்ஃபும் வந்து சம்பாதிச்சு நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மரியாதையுமே நமக்கு வரும். மோஸ்ட்லி வந்து இப்போ பெண்கள் எல்லாருமே செலவு பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, ட்ரெஸ் விஷயத்துல தான் ரொம்ப செலவு பண்ணுறது நானும் பார்த்துட்டேன். ட்ரெஸ் எடுக்கவே கூடாது அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக அப்படி சொல்ல வரல. என்ன தேவைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணுங்கிறது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 20 ரூபாயாவது நம்ம சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அது வந்து ஒரு பொண்ணு நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவங்க நினைச்ச விஷயத்த வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்க வந்து எந்த மாதிரி சேவ் பண்றீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு 1000 ரூபாய் போடுறேன். இந்த மாதிரி நான் கமிட்மெண்டோட இருக்கிறதுனால தான் என்னால் டெய்லியுமே தைக்கவும் முடியுது. ஏன்னா மாசம் மாசம் ஆனால் இந்த அமௌண்ட்ல நான் கட்டி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து நான் என் ஹஸ்பண்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் நான் வந்து கட்டுறேன். நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டும்போது நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. அதனால இந்த விஷயம்லாம் வந்து நான் ஃபாலோ பண்றதுனால தான் என்னால் வந்து சேவிங்ஸும் பண்ண முடியுது, டெய்லி வந்து தைக்கவும் முடியுது. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் மட்டுமே சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ இருக்க காலத்துல. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம பண்ண முடியாட்டி கூட ஏதோ ஓரளவுக்கு நம்மளால சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த தொழில் உங்களுக்கு பெஸ்ட். வீட்லயே இருந்துக்கலாம், வீட்டுல குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம், நம்ம சமையலும் பண்ணிக்கலாம்,
நமக்கு சைடுல வேலை ஒரு 1 ஹவர் உட்கார்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு 200 ரூபாய் சம்பாத்தியம் கிடைக்கும் இதுல. இந்த மாதிரி எந்த தொழிலுமே உங்களுக்கு அமையாது. உங்க கையில வந்து ஒரு தொழில் இருக்கு. எனக்கு வந்து பயமா இருக்குக்கா, வெளியில தச்சு கொடுக்க பயமா இருக்கு, எதுவும் திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளால முடியும் அப்படின்னு நம்பி நீங்க வந்து கண்டிப்பா இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ணுங்க. ஏன்னா இந்த தொழிலை வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட நகை வந்து எவ்வளவு சேர்த்தேன் அப்படின்னா ஒரு 120 கிராம் வரைக்கும். என்னோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 பவுனாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எனக்குமே வந்து இன்னும் வேற எதுலலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இன்னொன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்க வந்து டைலரிங் பாத்துக்கிறீங்க, டெய்லரிங் வந்து பண்றீங்க, அதுல வருமானம் வருது, அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து வீடியோ போடுறீங்க. என் சொந்தக்காரங்க நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. இந்த வருமானம் பத்தாதா, எப்போ பார்த்தாலும் தச்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலுமே நீ யூடியூப்ல எதுக்கு வீடியோ போடணும், எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. என்னோட தேவை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் 1000 கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்கதான் செய்யுது. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பணம் வந்து வேணும். அதனால ஏதாவது ஒரு மூலியமா எனக்கு வந்து பணம் வருது அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து அதை பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் வச்சு குடுத்துருந்தேன். அப்புறம் ஆரி போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு அப்படின்னா, எம்ப்ராய்டரி போட்டு குடுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாரி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து நானுமே கத்துக்கிட்டு தான் செஞ்சேன். எதுவுமே வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆரிலாம் நான் வந்து டெய்லர் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு 1 ஹவர் கிளாஸ் போய் தான் கத்துக்கிட்டேன். அந்த மாரி தான் நான் ஒரு விஷயங்கள வந்து கத்துக்கணும்னு நெனப்பேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாரி வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நான் பண்ணிக்கிடுவேன். மத்தபடிக்கு வெளியில பண்ணி குடுத்தது கிடையாது. அவங்க வந்து இல்லக்கா பரவால்ல, நீங்க எப்படி பண்ணாலும் பரவால்ல, எனக்கு பண்ணி குடுங்க, எனக்கு அவசரமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அவங்களுக்கு பண்ணி குடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கூட ஒர்க் பண்றவங்கலாம் நெறைய பேர் கேட்டிருக்காங்கக்கா, பண்ணி குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, அத ஏன் நம்ம வேண்டான்னு சொல்லுவானே அப்படின்ட்டு நான் அந்த வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாரி வந்து வீட்ல இருக்கும்போது, வீட்ல இருந்துகிட்டே நம்மளால ஒரு தொழில் பண்ணி, நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, சின்ன சின்ன வேலைய வந்து கத்துக்கோங்க. எனக்கு இது தெரியாது, இது வராது, இது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாரி யோசிக்காம, எல்லா விஷயத்துலயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். நம்ம கத்துக்கிட்டு நம்ம கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். அத ஏன் வந்து மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சேன். இப்ப அந்த வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அதாவது எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். அந்த தாட்டுக்காக தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம உழைக்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால உழைக்க டைம் கிடைக்குது, நமக்கு நெறைய ப்ளவுஸ் வருது அப்படின்னா, அந்த டைம நம்ம யூஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கணும். அதான் நல்லது. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, "எதுக்குக்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றீங்க? ஏதாவது ஒரு வேலைய பார்க்க வேண்டியது தானே? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. இந்த வயசுல நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, என்னோட என்னோட தேவைய வந்து நான் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அது ஒண்ணு தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்? வீட்ல இருந்து உழைக்கிறோம். இதுல எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியல. என்ன கேட்கறவங்கலாம், "எப்ப பார்த்தாலும் மிஷின்ல இருக்க, உனக்கு போர் அடிக்கல?" அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம தைக்கிறோம். நான் அதுக்காக எந்த வீட்டு வேலையும் ஸ்கிப் பண்றது கிடையாது. எந்த ஃபங்ஷனையும் ஸ்கிப் பண்றது கிடையாது. எல்லாமே பண்றேன். ஆனா, என் வேலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு தான். அதே மாரி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது என்னலாம் யோசிக்கணும் அப்டின்னா, வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி ஒரு பேங்க்ல வந்து ஒரு ரூ. 1000 போட்டு வைக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஏப்ரல் மந்த், மே மந்த் வந்து நம்ம ஃபீஸ் கட்டும்போது, யூனிஃபார்ம் எடுக்கும்போது, பேக் எடுக்கும்போது அந்த பணம் வந்து நமக்கு யூஸா இருக்கும். மொத்தமா வந்து யாருக்காவது வந்து பணம் கிடைக்கும் அப்டின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால இப்டி சின்ன சின்ன விஷயத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு அந்த டைம் வந்து யார்ட்டயும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. எப்பவுமே வந்து கடன் வாங்காம நம்மளோட வருமானத்த வச்சு நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ, அத சேவ் பண்ணி வாழ கத்துக்கணும். நம்ம கடன் வாங்கி பழகிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு அது அடுத்து இப்ப என்ன கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்துரும். அந்த தாட் போகாம நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி உங்க வருமானம் என்ன? உங்க செலவு என்ன? அப்படிங்கிறது மாசம் மாசம் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சா மட்டும் தான் உங்க லைஃப்ப வந்து கரெக்ட்டா லீட் பண்ணி கொண்டு போக முடியும். எந்த இடத்துல வந்து நம்ம ஜாஸ்தியா இருக்கு, நம்ம வருமானத்த விட அதிகமா செலவாயிருக்கா, எல்லாமே பார்த்தா மட்டும் தான் எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு பென்சில் வந்து டெய்லி நீங்க வாங்கி குடுக்கும்போது ரூ. 5 வரும். இதே நம்ம ஒரு பாக்கெட்டா வாங்கும்போது அது வந்து நமக்கு வந்து லாபமா இருக்கும். அந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துலயுமே நம்ம வந்து கரெக்ட்டா கணக்கு பார்த்து பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 500 யோசிக்காதீங்க. நம்ம கையில ரூ. 400 தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரூ. 400க்குள்ள உங்களால வந்து ஃபேமிலிய கண்டிப்பா ரன் பண்ண முடியும். இப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம கத்துக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கை ஒரு சில விஷயத்த வந்து கத்துக் குடுக்கும். இன்னொன்னு நமக்கு பணம் இல்ல அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்க ஃபங்ஷன்லயே நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம வச்சிருக்க காசு, பணம் தான் நம்மளுக்கு மரியாதை குடுக்கும்.
அதே மாதிரி ஒரு சொந்தக்காரங்க வந்து சொல்றாங்க, நீலாம் எங்க போய் தைக்க போற? நீ வந்து தச்சு எப்படி வருமானம் சம்பாதிக்க போற? உனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்கங்கக்காக நீங்க உங்க தொழில வந்து விடாதீங்க. குழந்தைய வச்சுட்டு உன்னால எப்படி வந்து இந்த தொழில மெயின்டெயின் பண்ண முடியும்? அப்படிலாம் யோசிக்காதீங்க. வேற வழியே இல்ல, ஆப்ஷனே இல்ல. நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது, நம்மளால வந்து குழந்தைங்களே இருந்தாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும். நெறைய வீட்ல வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த தொழில வச்சு தான் ஃபேமிலியே ரன் பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களலாம் பார்க்கும்போது, நம்ம வந்து பிள்ளைங்கள வச்சுட்டு கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர். ஏன்னா நமக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இடையில வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப கஸ்டமரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸா டெய்லி தைக்கிறதுக்கு உங்களுக்கான தேவையான நேரத்தை வந்து நீங்க பாத்துக்கோங்க. கை குழந்தை இருக்குக்கா, இல்ல 1 வயசு தான் ஆகுது, வீட்டுல இருக்கு, அதனால என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க குழந்தைங்க தூங்கும்போது அந்த டைமை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னையிலேருந்து ஒரு வைராக்கியமா ஆயிடுங்க. நான் இந்த மாசம் வந்து நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த இந்த வருஷம் வந்து நான் இந்த பொருள் வாங்கணும். அப்படிங்கிற மாரி உங்க மைண்ட் தாட்ல என்ன தோணுது? எந்த விஷயம் வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். நீங்க வந்து வேற எந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. எனக்கு வந்து சீட்டு போடுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது போக வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரூ. 1000 போடுவேன். பேங்க்ல வந்து ஒரு ரூ. 1000 போடுவேன். இது போக தங்கத்துல வந்து அந்த வருஷம் என்ன முடியுதோ அந்த அந்த அத கனெக்ட் பண்ணி நான் போடுவேன். இந்த மாதிரி தான் என்னோட சேவிங்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து எந்த மாதிரி சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. அதுக்காக நான் வீட்ல வந்து செலவே பண்ண மாட்டேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்கு வாடகைக்கு பாதி ரூபாய் நான் தான் கொடுப்பேன். அதே மாதிரி சிலிண்டர் வாங்குறது, அரிசி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் நான் தான் பண்றேன். இது வந்து நான் கமிட்மெண்டா எடுத்து பண்றேன். எனக்கு கட்டாயம்லாம் கிடையாது. இது நீ தான் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்ல போறது கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஒரு தாட், அவங்களோட சுமையை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால எல்லா வேலையிலுமே வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும். பைக்ல போய் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி லாங் டிராவல் பண்ணிலாம் மார்க்கெட்டிங் பண்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்ககிட்ட போய் கேளுங்க, வழி கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் அவங்க மறைச்சிட்டு நம்ம ஃபேமிலிக்காக அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களாலையுமே வந்து நிறைய சேவிங் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.